ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லோரும் ஒன்று தான். எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் சார் நீங்கள் இன்ட்ரடே பற்றி தான் பேசுகிறீங்க, ஒரு இன்வெஸ்டிங் பண்ணணும், நாங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நாங்கள் ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணணும், அது மாதிரி என்ன ஸ்டாக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, அதனால் இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு ஸ்டாக்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட், அதாவது ஒரு 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் நீங்கள் லாங் டைமுக்கு, அதாவது நீங்கள் எஃப்டி பண்ணுற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்ததுன்னா ஓகே, நம்பி தைரியமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஓகே, சரி, ஏன் எதுக்கு எப்படி அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் வாங்க. ஸ்டாக்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ். அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எக்ஸைடு, அதாவது இது ஒரு பேட்ரி கம்பெனி. இது ஓகே, ஃபேமஸ் பேட்ரி. வேறு என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சவரெல்லாம் பேட்டரியில் ஃபேமஸாக இருக்காங்க. சரி, கண்டிஷன் என்னன்னு பார்த்துக்கலாங்க. கிட்டத்தட்ட 2011 ஒரு பிரேக் அவுட் கொடுத்து, 2009 பிரேக் அவுட் கொடுத்துச்சு. 2009 பிரேக் அவுட் கொடுத்து இன்றைக்கி தேதி வரலும் கிட்டத்தட்ட 11, 12, 13 வருஷமாக மேலே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. 14 வருஷமாக ஓகே, 14 இயர்ஸாக ஸ்டாக்ஸு மேலே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, தவிர கீழே ட்ராவல் பண்ணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா 2012 ஒரு டைம் கீழே வர ட்ரை பண்ணியிருக்குது, ஃபஸ்ட்டு லோ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2014 சேம் அதே லோவை டச் பண்ணிடுச்சு. இது கீழே வர பார்த்தது அதே லோவை டச் பண்ணுது. அகெயின் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மூமெண்டமாக இருக்குது. 2014 ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா ஒரு பூம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2016 ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்குது. இந்த லோ 2011 அல்லது 12 டச் கூட பண்ண வரல, அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு 2016 மேலே மூமெண்டம் கொடுத்துருச்சு. ரைட்டுங்களா. சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2020 ஒரு நியூ லோ க்ரியேட் பண்ணுது. அந்த லோ 2016 லோவை டச் கூட பண்ணல, அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிடுச்சு. ஓகே, சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 இந்த வருஷத்தில் புது லோ ஒன்று டச் பண்ணிச்சு. அந்த லோ அதுக்கு முன்னாடி 2020 லோவை டச் பண்ணல, அதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க, இந்த கிட்டத்தட்ட இந்த 14 வருஷத்தில் ஒரு லோவை நான் அவங்களால கட் ஆகிட்டு கீழே வர முடியல. ஆனால் ஹையை மட்டும் பிரேக் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லா நியூ ஹையும் பிரேக் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஒரு 10 வருஷத்துக்காக பண்ணலாம். சார் நான் 2 மாதத்துக்கு பண்ணுறேன், 1 மாதத்துக்கு பண்ணுறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 1 மாதத்துக்கு உங்களுக்கு பெரிய மூமெண்ட்டில் ஒன்றும் ஆக போகிறது. மேபி உங்களுக்கு வந்தால் 1 மாதத்தில் 380 ரூபா ஸ்டாக்ஸ் 10% மூமெண்ட் ஆனால் கூட உங்களுக்கு எத்தனை ஆகும், 118 ரூபா மூவ்மெண்ட் ஆகும். அப்போது கிட்டத்தட்ட 200 ரூபாயிலும் ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா. அதாவது உங்களுக்கு 3 மாதம் 2 மாதத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா மேபி அந்த ரேட், அந்த 10% மூமெண்ட்டும் கிடைக்கலாம். ஏன்னா ப்ரைஸுங்க மூவ் ஆகிருக்குது, இதுக்குள்ளே சின்ன கரெக்ஷன் வரும். ஓகே, இது மாதிரி ஒரு 10% கீழே வரும், 10% மேலே போகும். இந்த மாதிரி ஒரு மூமெண்டமில் ஸ்டாக்ஸ் மேலே போயிட்டுருக்கும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வேறு, அதாவது நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நல்ல ஸ்டாக்ஸ் என்ன வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துட்டீங்க. ஓகேங்களா. ஸோ பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினார் எல்லாரும் கலந்துங்க. நோட்டிஃபிகேஷன் நம்ம யூடியூப்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ 25K சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆனோடனே அந்த வெபினாரோட லிங்க் நம்ம யூடியூப்லேயே வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.